ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரியேஷு சர்வதா. நான் விநாயகரை வணங்கி மற்றும் குருமார்களையும் வணங்கி குருக்கள் வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். நான் ராதா ஸ்ரீனிவாசன், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இங்கு பட்டிமன்றத்தில் இது 20வது பட்டிமன்றம். அகில இந்திய மகளிர் ஜோதிடரணி குழுவின் சார்பில் பேச இருக்கிறேன். முதலில் இந்த மகளிர் குழுவின் வழிநடத்தும் தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தை தலைமை ஏற்று பொறுப்பேற்க வந்திருக்கும் டாக்டர் இந்திராணி மேடம் அவர்களுக்கும் வணக்கம் சொல்லி என் உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு ஜாதகத்தில் அதிகமாக செயல்படுவது தோஷமா யோகமா என்பதே. இதில் நான் பேசுவது தோஷம் என்றே நான் பேசப்போகிறேன். அதாவது யோகங்கள் பல வகை உள்ளது, ஆனாலும் அவை செயல்பாட்டிற்கு வரும்போது மக்களுக்கு அது உணரும்படி தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரை அவர்கள் அது உணரவில்லை. ஆனால் தோஷம் என்பதே மக்கள் மனதில் அதிகமாக பேசப்படுகிறது, அவர்கள் மனதை வாட்டுகிறது, அது செயல்படுகிறது. ஜாதகத்தில் தோஷம் என்பது பல வகை தோஷம் உண்டு. அதில் செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், கலத்திர தோஷம் மற்றும் பல தோஷங்கள் இப்போது பேசப்படுகிறது. அதாவது செவ்வாய் தோஷம் என்பது லக்னத்துக்கு 7, 8 இந்த பாவங்களில் அண்டு 12 இந்த செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய் தோஷம் என்றும், 7, 8 ராகு கேது இருக்கும்போதும் தோஷம் என்றும், 1, 2, 7, 8 இது போல் இருப்பதும் தோஷம் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் கலத்திர தோஷம் என்பது அது ஒரு பெண்ணுக்கு கலத்திர தோஷம் என்றால் அது கணவனுக்கு, அதாவது வரும் அலையன்ஸுக்கு, மாப்பிள்ளைக்கு அல்லது பெண்ணுக்கு அது குடும்பஸ்தானத்தை பாதிக்கிறது என்பதால் குடும்பத்தில் சண்டை வரும் என்று இந்த செவ்வாய் தோஷம் எல்லாரும் தவிர்க்கிறார்கள். அதுபோல் தான் ராகு 7 இருந்தால் 1 கேது இருக்கும். இதுபோல் அந்த எதிர் பாவங்கள் பாதிக்கப்படுகிறது என்பதனாலேயே இதை மக்கள் தவிர்க்கின்றனர். அதாவது தோஷம் என்றால் 7 இருக்கும்போது கடுமையாக கலத்திர தோஷம் என்று சொல்கிறார். ஏனென்றால் லக்னம் நன்கு செயல்படும் போது, அது சுபர்களின் பார்வையோ சுபர்களின் வீட்டிலேயோ இருக்கும்போது அவர்கள் செவ்வாய் தோஷம் எந்த தோஷம் இருந்தாலும் அதை ஈஸியாக சமாளிக்கும் திறன் அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் சரியில்லை என்றால் பாவகிரகங்களின் சேர்க்கையோ இதுவோ இருக்கும்போது அவர்களுக்கு அதை சமாளிப்பது மிகவும் கடினமாகிவிடுகிறது. அதுபோல் ஒரு பெண்ணோ ஆணோ திருமணத்தில் ஈடுபடும் போது தெரியாத குடும்பத்தில் தெரியாத இடத்தில்தான் கல்யாணம் நடக்கிறது. அப்போது என்ன, தெரியாத இடத்தில் மற்றவர்கள் இவர்களை புரிந்து கொள்வதும் இவர்கள் அவர்களை இவள் இந்த பெண்ணோ ஆணோ அந்த குடும்பத்தை புரிந்து நடப்பதும் மிகவும் கடினமான ஒன்றை ஆரம்பத்தில். இதையே செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி தோஷங்குள்ள ஜாதகத்தை இணைக்கும்போது அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அதுவும் ஒரு பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்டால் கேட்கவே வேண்டாம். எல்லாருடைய பிரச்சனைகளும் கருத்துக்களையும் ஈஸியாக எடுத்துக்கொள்ள அந்த பெண்ணோ ஆணோ பழக வேண்டும். அது வேலையிட அது அவரவர் வீடு என்றால் அவர்கள் ஈஸியாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் இன்னொரு இடத்தில் போகும்போது அதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமே, அதுக்கு டைம் எடுக்கும். அதனால் தோஷமுள்ள ஜாதகத்தை விலக்குகிறார்கள். இதுவே காரணம். அது என்ன, பெற்றோர்கள் அதே மாதிரி தன் கஷ்டங்களை அனுபவித்ததால் தன் பிள்ளைகளுக்கும் நன்றாக வாழ வேண்டும், குடும்பத்துக்கு உறவு வேண்டும், பாசம் வேண்டும் என்று எதிர்பார்த்தே இது மாதிரி தோஷங்கள் பெரிதாக பேசப்படுகிறது. இதில் ராகு தோஷம் என்பது சொல்லிவிட்டேன். இதில் ராகு கேது என்பவர் 1, 7, 2, 8 இருக்கும்போது தோஷம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது 1 ராகு லக்னத்தில் ராகு இருக்கும்போது 7 கேது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, எதிரில் கணவனோ மனைவியோ வரும்போது அவர்கள் அந்த குடும்பத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு ஆன்மீக பலம் மற்றும் எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சொல்லும் குணம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராகு என்பது போகக்காரகன். இவர் எல்லாமே வேண்டும் என்று கேட்கும் குணம், ஆசை இருக்கும் அதிகம். பட் ராகுவின் குணமே ஒரு குடும்பத்திற்கு வாழ வேண்டிய சுக்கிரனை போல் அவர் செயல்படுவார். ராகுவின் குணமே மக்களை வாழ வைக்கிறது. ஆனாலும் எதிரில் கேது 1, 2 ராகு கேது இது இருக்கும்போது எதிராளியின் மனம் வேறு மாதிரி செயல்படுகிறது. இதுவே இவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அதை ஜோதிடர்களும் பக்குவமாக இது மாதிரி தான் இருப்பாங்க,
நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இல்லை இந்த பையனை பண்ணிக்கும்போது அவங்க குணம் இப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் புரிய வச்சு ஜோதிடர்கள் சொன்னால் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அதை இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு நிவர்த்திக்கு என்னென்னா, செவ்வாய் தன்னுடைய இது நிவர்த்தி இருக்கிறது. செவ்வாய் தோஷத்துக்கு நிறைய நிவர்த்திக்கு சொல்கிறார்கள், விதிவிலக்கு இருக்கிறது. அதாவது செவ்வாய் என்பவர் தன் மித்திரர்கள் வீடான சந்திரன், சூரியன், குரு வீட்டில் இருந்தாலும் அவர்களால் பார்க்கப்பட்டாலும் தோஷம் விளக்கம். அதுபோல் சனி, ராகு, கேதுவுடன் சேர்ந்தாலும் பார்க்கப்பட்டாலும் தோஷமில்லை. தன் சுயராசியான மேஷம், விருச்சிகத்தில் இருந்தாலும் தோஷமில்லை. செவ்வாய் இருக்கும் அந்த ராசியின் அதிபதி 1, 4, 5, 7, 9, 10 இருந்தாலும் தோஷமில்லை. அதேபோல் சூரியனால் பார்க்கப்பட்டாலும் தோஷமில்லை. ஆனால் நிறைய ஜோதிடர்கள் மற்றும் மக்களும் 7 தோஷம் இருந்தாலே 8 தோஷம், செவ்வாய் இருந்தாலே தோஷம் என்று பயந்து திருமணம் செய்ய பயப்படுகிறார்கள். இதனால் நிறைய ஆண்கள் ஜாதகத்தில் நான் நிறைய பார்க்குறேன், என் டாக்டருக்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நிறைய ஆண்களுக்கு பாவம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1, 2, 7, 8 தான் ராகு கேது இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கல்யாணங்கிறது ரொம்ப ஏஜ் 35, 38 இது மாதிரிலாம் அவங்களுக்கு கல்யாணம் தடைபடுகிறது. ஸோ ஜோதிடர்கள் நம்மளுடைய கடமை என்னென்னா, அவங்களுக்கு இதனால் இந்த பிரச்சனை வரும், 7 இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும், அதோடைய சாரம் பார்க்க வேண்டிய என்ன இல்லை நல்ல ஜோதிடர்களை பார்த்து அதனால் என்ன பிரச்சனை வரும், அதை எப்படி தீர்த்துக்கலாங்கிற அட்வைஸை கொடுத்தா நிறைய பேருக்கு திருமணம் கூடி வரும், எல்லோரும் மக்களும் நன்றாக இருப்பார்கள். அதுபோல் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் துர்க்கையை வழிபடலாம். அதுபோல் செவ்வாய் ஹோரை அந்த மாதிரி சில ஒவ்வொரு பாவத்திற்கு ஏற்ற போல் இருக்கிறது. செவ்வாய் ஹோரையில் எந்த பாவத்திற்கோ அந்த கடவுளை வணங்கி அந்த கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடலாம், துர்க்கையை வழிபடலாம். இதுபோல் நம்மால் முடிந்த சிறிய அர்ச்சனை, பெரிய அளவில் நம்மளுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு வசதி இல்லைன்னாலும் கடவுளை போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சதை அந்த அர்ச்சகருக்கோ அந்த கோவிலுக்கு பாலாபிஷேகமோ சிறிய அளவில் நீங்கள் பண்ணாலும் உங்களோட தோஷம் தீர்க்கப்படும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கடவுள் பக்தியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அவரை பிடிச்சி பார்க்கலைனாலும் ரெகுலராக நீங்கள் வாரம் போகும்போது அந்த கடவுள் உங்களை பார்ப்பார். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனதில் உங்களுடைய கர்மாக்களை அவர் விளக்க அருள் செய்வார். இதுவே என்னுடைய பேச்சு. இதுபோல் சனீஸ்வரர் 7 இருந்தால் லேட் மேரேஜ், அதாவது திருமண மாங்கல்ய தோஷம் என்று சொல்கிறார். அதனால் லேட் மேரேஜாக பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்காக 22 வயசு ஏஜ் அட்டன் பண்ணவே கல்யாணம் பண்ணணுன்ற பெற்றோர்கள் படுற பாடு, அதனாலேயே அவங்களுக்கு என்ன ஆகுனா, அந்த தோஷம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு இப்போ சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடுறது. ஆனால் குழந்தை லேட்டாக பிறக்கிறதே, 7-8 வருஷம் அப்புறம் என் பொண்ணு கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லையே, இப்படிலாம் புலம்புறாங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த வயசில் பண்ணால், எந்த திசா புத்தி இருக்கும்போது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணால் ஓரளவு விவாகரத்து போன்றவை ஏற்படாமல் அவர்களுக்கு நல்ல முறையில் குடும்பத்தை புரிந்து கொள்ளவும் ஜோதிடர்கள் சொல்லணும். பெரியோர்களும் பெற்றோர்களும் அதை தன் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை சுபமாக இருக்கும். மேலும் ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் அந்த ராகுஸ்தலத்துக்கு செல்லலாம். மற்றும் கேதுவிற்கு திருப்பாம்புரம் மற்றும் அந்த நாகர்கள் கோவில் இருக்கும் கோவில்களுக்கு சென்று திருநாகேஸ்வரம், திருப்பெரும்பள்ளம், திருநள்ளாறு சனீஸ்வரருக்கு இப்படி கிரகங்களை சுற்றி வழிபட்டு அங்குள்ள சிவனை வணங்கணும். வெறும் கிரகத்தை மட்டும் வணங்கினா அவங்க ஜஸ்ட் ஒரு மினிஸ்டர்ஸ் மாதிரி தான். கடவுள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸில் அவங்க செய்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் சாமியை வணங்காமல் வரக்கூடாது. அங்கே போய் இருக்கிற சிவனையும் பார்வதியும் வணங்கி பின்பு இந்த கிரகம் உருவங்களையும் கிரகங்களையும் வணங்கி அதற்குரிய பரிகாரம் சிறிதளவாவது நம்மால் முடிந்த பெரிய அளவில் செய்ய வேண்டும். சிறிதளவாவது செய்துவிட்டு வரும்போது அந்த தோஷம் நீங்கும், மனதில் உற்சாகம் பிறக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம மனசுக்குள்ளே நம்மளுக்கு இதுதான் அந்த சந்தோஷம் பொங்கும். செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது மற்றும் கலத்திர தோஷம் இவை எல்லாமே வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது மக்களுக்கு. அதுபோல் ஒரு செவ்வாய் தோஷம் ஏற்படுபவருக்கு, செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
அது பிறக்கும் போதே வந்து விடுகிறது. அதனால் அவர்களுக்கு இந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. ஆனால் அவர்களின் அந்த செவ்வாயின் குணமான கோபம் இதெல்லாம் மைனஸ் இருக்கிறதுனாலும் அது பெருசாக பாதிப்பு தராது. அதனால் பயப்பட வேண்டாம். அதே போல் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன வயசுலேயே வந்து செவ்வாய் தோஷம் வந்துடுறது, ராகு தோஷம் முடிஞ்சு போய்டுறது, தசை முடிஞ்சு போய்டுறது. அதனால் அவங்களுக்கும் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது. அதனால் அவங்க வந்து அதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டாம். ஆனால் எல்லா தசைகளிலும் அந்த புக்தி வரும். அது வந்து சிறிதளவு தான் இருக்கும். அது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒருத்தரை பற்றி புரிஞ்சிக்கும் போது ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள வந்து பாயோ கேர்ளோ அவங்க வந்து அடுத்தவங்கள புரிஞ்சிக்க முடியும் எல்லாரையும். அதனால் செவ்வாய் தோஷம் எல்லா தோஷங்களுமே வந்து ஜாதகர்களை அதிகமாக செயல்படுகிறது. அதுதான் அவங்க மனசை வந்து ரொம்ப பாதிக்கிறது. அதனால் அதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் தினமுமே முடிஞ்ச வரைக்கும் கடவுளை வணங்குறீங்களோ இல்லை உங்களை நீங்களே வணங்குறீங்களோ, உங்களோட நற்பண்புகளெல்லாம் நல்ல விஷயத்தெல்லாம் நல்ல மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் கடவுளை மனசார வணங்குங்க. நீங்கள் பெருசாக வந்து செய்யணும், அதை செஞ்சால் தான் நான் பண்ணுவேன்லாம் கடவுளை எந்த இதுவும் எதிர்பார்க்கல. பக்தியையும் அன்பையும் மட்டும்தான் கடவுளை எதிர்பார்க்குறாரு. அதனால் நீங்கள் வந்து கடவுளிடம் எந்த கோவிலுக்கு சென்றாலும் இல்லை வீட்டிலேயே வழிபட்டாலும் சரி, இல்லை உங்கள் மனசை வழிபட்டாலும் சரி, அதை வந்து நல்ல முறையில் நல்ல எண்ணத்துடன் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணுங்கிற நினைப்போட நாமளும் நல்லா இருப்போன்ற நம்பிக்கையோடு வழிபட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தும் போது பெரிதளவில் அந்த கிரகங்களால் பாதிப்பு வராது. கடவுளை மிஞ்சி எதுவுமே கிடையாது. கடவுளை வழிபடும்போது கிரகங்களும் அதற்கு பணிந்து தான் நமக்கு செயல்படும். ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே தெரியும். மார்க்கண்டேயனுடைய கதையை வந்து எல்லாருக்கும் மேக்சிமம் நான் சொல்ல வேண்டாம். ஏன்னா அவருடைய ஆயுள் பலத்தையே சிவன் கிட்ட போய் அவர் வந்து காப்பாற்றப்பட்டார். யமன் கிட்டேருந்து அவரோட ஆயுள் வந்து சரி நீட்டிக்கப்பட்டது. ஸோ அதனால் கடவுளை வணங்குங்க. கிரகங்களும் தங்களுடைய வேலையை செய்வாங்க. அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்கவுங்க செஞ்சு தானே ஆகணும். அதுதானே விதி. நாம்ளும் அப்படி தான். தந்தையாக இருக்கிறவர் தந்தை வேலையை செய்கிறாரு, தாயாக இருக்கிறவங்க தாயாக செய்கிறாங்க, சகோதரனாக இருக்கிறான். அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யும். நம்ம ஜாதகப்படி நம்ம கர்மாப்படி அது வேலை செய்யும், அவ்வளோதான். அதுக்காக பயந்து நம்ம வாழ்வை வந்து திருமணமே வேண்டாம், இல்லை இதுவே செய்ய மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேன் அடம் பிடிச்சிக்கிட்டு இல்லாமல், தோஷத்தை பெருசாக பயப்படாமல் பெற்றோர்களும் தைரியமாக முன்வந்து சில கோவில்களுக்கு சென்று வழிபட்டு பரிகாரமோ முடிந்த அளவுக்கு செய்துவிட்டு அந்த கடவுளை மனதார தியானித்து பின்பு உங்கள் காரியங்களை நடத்தும்போது அவை அந்த தோஷமே சந்தோஷமாக மாறுவதற்கு கடவுள் உங்களுக்கு வழி செய்வார். ஆன்மீக எண்ணங்களும் நல்ல மனிதர்களும் நல்ல எண்ணத்தை உடைய ஆன்மீக கோட்டி பக்தர்கள், அதே மாதிரி பாடல்கள் பாடுபவர்கள், ஆன்மீகத்தை தொழிலாக கொண்டவர்கள், இந்த மாதிரி சத்சங்கத்திலலாம் சேர்ந்து நீங்களும் வேலை செய்யும்போது உங்கள் கர்மா அழிக்கப்பட்டு நல்ல நிலையில் உங்கள் வாழ்வு மலர இறைவனை வேண்டி வாய்ப்பளித்த இந்த குழு சகோதரிகளுக்கு இதை பூர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரிகளுக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் ராதா ஸ்ரீனிவாசன், சென்னையிலிருந்து. எண் வந்து 6380105235. ஜோதிடம் பார்க்க அணுக கேட்டுக்கொள்ளுங்கள்.